கைஸ், குட் ஈவினிங் கைஸ். ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு தான் வந்தேன். என்னென்னா, நம்மளுக்கு ஜூனுக்கு அப்புறம் வந்து பேங்கிங் சீசன் வழக்கமாக ஸ்டார்ட் ஆகும். பட் அதில் கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும் அண்டு அதில் வந்து அப்போது நம்மளால் எஃபிஷியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் லேக் ஆகுறதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்க இந்த 6 மாதன்ற டைம் பீரியட், இந்த டைம் பீரியடை நீங்கள் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இயர் பிளான் பண்ணுறீங்க கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இது வரைக்கும் ஏதாவது ஃபெயிலாக இருக்கா, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம், அது ஃபெயில் ஆந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ராட்டஜியை வந்து திருப்பி நம்ம மாற்றி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறப்போ ஒரு சிலருக்கு ஹாப்பியாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி பண்ணணும்னு இருக்கும், அண்ட் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா டிமோட்டிவேட் ஆகும். என்னடா இவங்க இவ்வளோ நேரம் தான் படிக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க வேலைக்கு போயிட்டு படிக்கிறாங்கன்றாங்க, நம்ம இவ்வளோ நேரம் படிக்கிறோம் ஆனால் நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது உங்களோட பாயிண்டில் இருந்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு புரியுது. ஆனால் என்ன அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் நம்மளோட லைஃப் இருக்குது, இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணி கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்டு இருக்கோம், அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அது ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும், வேறு ஏதாவது நம்ம மாற்றணும். சரி, ஒரே மாதிரி மோனோட்டோனஸாக வந்து பண்ணிகிட்டே இருக்கோம், அதில் கிளியர் ஆகவே இல்லை அப்படின்னா ஸோ எப்படி வந்து நம்ம படிக்கணும், எதில் நம்ம லேக் ஆகிறோம், எந்த ஏரியாவில் லாக் ஆகிறோம், ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம இன்புட் கொடுப்போம், அதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து எஃபர்ட் போடுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வரப்போகிற அந்த பேங்கிங் சீசனில் நம்ம ஷைன் பண்ணணும் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பீரியட் ரொம்ப க்ரூஷியலான பீரியட். ஸோ இதில் உங்களோட பேசிக்ஸை ரிவைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ப்ளஸ் ப்ராக்டிஸாக இருக்கட்டும் அது எல்லாமே விட்றாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்டையும் கையிலையும் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஏடிஓ இருக்குது, ஏஏஓ இருக்குது. ஸோ அதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக எக்ஸாம் வரப்போ தான் போகுது. அண்ட் முக்கியமான விஷயம், இதுக்காக தான் மெயினாக வந்தேன். எப்போவுமே 10 o'clock வந்து முன்னாடி இருந்துச்சு நம்மளோட லைவ் செஷன். அண்ட் இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா நான் எடிட்டோரியல் பிளான் பண்ணியிருக்கோம். 7:30 to 8:30 எடிட்டோரியல் இருக்கும். ஸோ அது மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஸோ மெயினாக எதுக்காக கொண்டு வரேன்னா நிறைய பேர் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அதில் ஒக்காபுலரியும் கொண்டு வரேன். ஸோ ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக இந்த ஒரு 1 week எடிட்டோரியல் கொண்டு வர போகிறது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆப்பில் செஷன்ஸில் எடிட்டோரியல் கிளாஸஸ் போயிட்டு வந்துச்சு, அது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 7:30 வந்து நம்ம கிளாஸ் எப்போவுமே இருக்கும். ஏன் அப்படின்னா 10 மணிக்கு எனக்கு பாப்பா ஸ்கூலில் போய் விடணும், அது கிளப்பி விடணும், அந்த மாதிரி டைம் ஆகுது மக்களே. அதனால் அந்த டைம் எனக்கு ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது, அதனால் அந்த டைமுக்கு என்னால் முடியல. ஸோ அதனால தான் இந்த 7:30 to 8:30 நான் என்னோடய கிளாஸை முடிச்சுட்டு பாப்பாவை கிளப்பி விட்டு அடுத்து வந்து 11 o'clock ஆப் கிளாஸில் வரணும். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மெகா பேங்கிங் வீடியோ கோர்ஸ் இருக்குது. ஸோ இல்லை எனக்கு எல்ஐசிக்காக நான் ப்ரஷ்அப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எல்ஐசிக்கான கோர்ஸஸும் நம்மளோட ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இருந்து மறந்துடாதீங்க, மார்னிங் 7:30 எடிட்டோரியல் கிளாஸ் இருக்குது. ஸோ டடா பை, see you guys.